சாவுங்க. அந்த பொம்மை வச்சு ஏதோ பண்ணுறானுங்க. ஆமாம் சந்தேகமே இல்லை. இந்த பொம்மை தானே எல்லாமே. போகலாம் சாப்பிட்டோம். டேய் பாடு நாள் வந்து உங்கள் கூட்டத்தை அழிச்சிட்டு போயிடுவோம். வெளியூருக்கு தெரியாமல் வாழ்ந்து நினைக்கிறீங்களா உள்ள? இதில் நீங்கள் கேவலமான வேலை பண்ணுக்கலாம். ஏய் கேப் எடுத்துக்கூடா. கேப் எடுத்துக்கூட. என்ன பிரச்சனை? கிட்ட வரேன் தண்ணி வச்சுக்கலாம். வீட்டு விஷயம் பின்னாடி இருக்குடா. அவனுக்கு கூட நிறைய பேர் இருக்காங்க நினைக்கிறேன்டா பின்னாடி. நான் சொல்றேன் பார்த்து ஸ்லோவா போ. கார் எங்கடா இருக்கு? புது பக்கமா இருக்கு. சிம்பிள் சாத் ப்ரோவும் அவர் டீமும் சேர்ந்து ஏற்கனவே ராகுல் ப்ளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு பயங்கரமான அபேண்டனான காட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருப்பாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே அவங்க ஃபேஸ் பண்ண நிறையா விஷயங்கள் அண்ட் அவங்களுக்கு நடந்த நிறையா சம்பவங்களை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மர்மமான பதிவை மர்மமான முறையில் சொல்ல வந்திருக்கேன். நான் தான் அவங்க அவங்க ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் ஒன்று கேட்கும். உடனே அவங்கெல்லாம் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப டிம் லைட்டில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தூரத்துலேருந்து 2 விளக்கு வெளிச்சம் மட்டும் தெரியும். அது என்னன்னு இவங்க போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல ரொம்பவே பயங்கரமான இந்த ஒரு விஷயம் அங்கே இருந்தது. இந்த வழி யாரும் அக்சஸ் பண்ணுறாங்க. ஆமாண்டா அங்கே யாரோ இருக்காங்கடா. விளக்கறிகிற மாதிரி இருக்கு. நான் இருக்கானா? கன்ஃபார்ம் இருக்கானா? நீ எதுவும் சொல்கிறேன் ரொம்ப சீரியஸாக இருக்குமோன்னு தோன்றுறாடி. ஆமாண்ணா நான் அங்கே நிற்கிறாங்கண்ணா. ரொம்ப ஹைட்டாக ஒரு நிற்கிறாங்க. அப்படியே ஸ்லோவாக கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ என்ன பயம்னா எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியலையே. கெஸ் படி இல்லை எனக்கு பேனிக் ஆகனா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராவில ஓடிடாத. ஓடல நான் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த பொம்மைலாம் இல்லைனாங்க. அந்த பொம்மை கேட்டேன். அச்சு தொங்க விட்டுருவாங்கடா. லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல தான் வந்துட்டு இருந்தானவன். அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து கிட்ட போகும்போது அந்த இடத்துல ரொம்பவே ஏராளமான பொம்மைகள் அவங்கள சுற்றி கிடந்ததை அவங்க கவனிக்கிறாங்க. போகலாம். அப்போ தான் நம்ம எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியும். பேனிக்காக வேணாம். இங்கே ஒரு பொம்மை இருக்குடா. கேட்டாங்களா? நீ இதை டால் ஃபாரஸ்ட்னு சொன்னது தப்பே இல்லை ராகுல. டேய் இது இப்போ தான்டா ஏற்றிருக்கான் அவன். இது ரொம்ப நேரமாக எரிஞ்சிட்டு இருந்திருக்காது. ஆமாம் டைம் கூகுளில் டைம் போட்டு பாரு. சரிண்ணா டைம் போட்டுண்ணா. Hey Google, what is the time now? The time is 12:34 a.m. 12:34 a.m. அப்புறம் என்ன 12 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பூஜை பண்ணுறாங்களா யாராச்சும்? இல்லை நான் பார்த்த வரைக்குமே இந்த இடம் அப்படி தானே இருக்குது.
சொல்றீங்களா? டேய் நம்மளை சுற்றி யாரோ இருக்காங்கடா கன்ஃபார்மு. ஆமாண்ணா. சொர்க்கேச்சா நான் மரத்துக்கு அந்த சைடு போங்க. அந்த அளவுக்கு ஒரு பொம்மை இருக்குண்ணா. இதை பார்த்தா நான் பயன்ட்டோம் செகண்டு. சுற்றி முற்றி நல்லா கண்ணு வச்சுக்கோ. ஓகேண்ணா. இந்த இடத்துல தான் இருக்கான் இங்கே சுற்றி. இப்போ தான் இது ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க, கிளியராக தெரியுது. இப்போ நம்ம வரதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஆமாண்ணா. நான் அது இல்லைண்ணா, இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இப்படி பார்க்குறேண்ணா. நான் 2 டைம் வந்து அப்போலாம் எரியவே இல்லை. அந்த லாஸ்ட்டில் எரியாதுண்ணா. வர்றான் அவன் பொம்மைக்கு பிறந்தவனா இருப்பான் போல. சேஃபாக இருக்குண்ணா. நான் சொல்கிறது ரொம்ப விளையாட்டு தெரியும்னா ரொம்ப சீரியஸான விஷயம் இது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த கிளிப்பில் இருந்து இனிமேல் நீங்கள் பார்க்க போகிற எல்லா கிளிப்லையும் எத்தனை பொம்மை இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அங்கே ஏற்றி வச்சுருந்த அந்த விளக்குகளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு இடத்துல நின்றுட்டு சரத் ப்ரோ நான் மட்டும் உள்ளே போய் பார்க்குறேன், நம்ம ரொம்ப டீப்பாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரத் ப்ரோ மட்டும் முன்னாடி போவார். இவங்க 2 பேரும் அங்கேயே நிற்பாங்க. அந்த நேரத்தில் சரத் ப்ரோ உள்ள ஒரு இடத்துல புதருக்கு நடுவில் ஒரு ஆள் தலையில் வெள்ளை கலர் துணியை போத்திக்கிட்டு உடம்புல கருப்பு கலர் துணி போத்தினபடி நின்றுட்டு இருக்கிறது ரொம்பவே கிளியராக க்ளோஸாக கேப்சர் ஆயிடுது. கிளியராக தெரியுது கேஸ். இதெல்லாம் இப்போ தான் ஏற்றிருக்காங்க. காட்டில் ஏதாச்சும் பூச்சை நடக்குமா? இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ பொம்மை பைத்தியக்காரங்க பண்ணாங்க. இது கண்ணி வரட்டும் நல்ல கிளம்புறதுல இருக்கீங்களாடாங்க? சேஃப்டா? நோட்டு விட்டுருங்க. நமக்கு போகலாமா? ஏன் பொம்மை எடுத்து போகணும். அப்போ ஏதாச்சும் செக் பண்ணு. அப்படி அவன் தனியாக இருக்கானே. అన్నా ఎక్కడ ఉన్నారు మీరు? హలో தமிழா நீங்க எவரது? இவ்வளோதான். அதுக்கப்புறம் சரத் ப்ரோ அந்த ஆள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுவார். அந்த நேரத்தில் கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ணாமல் திடீர்னு ஒரு சவுண்டோட அந்த ஆள் காட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. ஹலோ ராகுல ஓட்டாம இல்லாம இதுதான் இருக்கேன். பார்த்து போ. ஜம்ப்ஸ்கர் கொடுத்துட்டாங்க. ஒரு செகண்டு ஒரு செகண்ட் ஜம்ப்ஸ்கர் கொடுத்துட்டான் எனக்கு. என்னாச்சு? டீ இங்கே தான்டா இருக்கான். அவன் ஒருத்தன் தான் இருக்கான். மச்சான் அந்த பக்கம் யாரும் ஓடுற சவுண்ட் கேச்சுடா. ஹலோ ராகுல்டா. ராகுல் வரான். அசையாம நின்றுட்டு இருந்தான்டா. கிட்ட போகலான்னு போகிற திடீர்னு அந்த பொம்மை சவுண்டு போட்டு
என்னவோ தோடி நான் அப்படியே பேனிக் ஆயிடுச்சு எனக்கு. ஏன் தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு அப்படியே. இது அவனோட காடு, அவனுக்கு எல்லா பக்கமும் வழி தெரியும் மச்சான் அவனுக்கு. பார்த்தீங்களா? பார்த்தேன்டா. அதுக்கப்புறம் திரும்பவும் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு சரத்புரம் மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் விளக்கெரிஞ்ச இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெகன் ப்ரோவும் ராகுல் ப்ரோவும் போய் பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு உருவம் எட்டி பார்த்துச்சுன்னு ஜெகன் ப்ரோ சொல்லுவார். உடனே அவங்க எல்லாரும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே போய் பார்ப்பாங்க. உடனே அந்த இடத்துல நைட் விஷன் கேமராவை செட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்படி அவங்க நைட் விஷன் கேமரா செட் பண்ணிவிட்டு போன உடனே அந்த நைட் விஷன் கேமராவில் ரொம்பவே பயங்கரமான இந்த ஒரு விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. அந்த பக்கம் கேட்டுங்களா? இந்த பக்கம் அந்த பக்கம் கேட்குது. சரி என்ன பண்ணுவோம்? நல்ல ஒரு ஐடியா. இப்போ அந்த பக்கம் சவுண்டு கேட்குது. இப்போ நைட் விஷன் வச்சிடலாமா நம்ம? எப்படின்னா அந்த மறந்தேன் ஒத்தா. டக்கு டக்குன்னு போய் நைட் விஷன். ஓகே ரெக்கார்ட் ஆகணும் நம்புறேன். ஆங்கிள் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு மண்டை கீழே அந்த எது தெரியுது எனக்கு தெரியல. கரெக்டான டைம் தெரியாது. நைட் விஷன்ல ரெக்கார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இல்லை நான் உண்மையிலேயே இது ஒரு இந்த டைப் விஷன் வச்சு ஆகணும். அவன் நான் மறந்துட்டேன். ஓகேவா? டைம் போன அங்கே போயிருங்க. ஓடலாம் அங்கே போங்க அங்கே போங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தூரத்தில் இன்னொரு விளக்கு வெளிச்சம் அவங்களுக்கு தெரியுது. அது என்னன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. அதனால் இவங்க 2 பேரும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்படி அவங்க கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே அதே ஆள் திரும்பவும் ஒரு பொம்மையை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கிளியராக கேப்சர் ஆகிடுது. அந்த நேரத்தில் ஜெகன் ப்ரோ அந்த ஆளுக்கு ரொம்ப க்ளோஸில் போயிடுவார். உடனே அந்த ஆளும் எந்திரிச்சு ஜெகன் ப்ரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆமாண்டா, என்ன பண்ணலாம்? ஏதாவது இப்போ என்ன பண்ணலாம்? நீ இந்த பக்கம் போ, ஓகேவா? நான் அந்த பக்கம் வரேன். 2 பக்கம் நின்று கேப்சர் பண்ணலாம், ஓகேவா? எந்த ஜங்க உட்காந்துருக்க மாதிரி தெரியுதுண்ணா. சைடில் பார்ப்பேன். இப்போ ஒன்றா இருக்கானா? அது பேர் நீ இந்த பக்கம் போ, அந்த பக்கம் ஓகேவா? சேஃப் பண்ணலாம், ஓகேவா? கொஞ்சம் சவுண்ட் போடாமல் இருக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒன்று ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆச்சுன்னா அப்படி ரிவர்ஸில் போயிடலாம், தப்பே கிடையாது. ஆமாம், அவங்க வேறு அங்கே இருக்கான் சார். ஆமாம், சரி அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா அது பேர் ஒரு செடி கூட அசைவு. புரியுது, ஓகேவா? பார்த்துக்கலாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமா? பெஸ்ட்டாக தான். ஓகேவா? ஜெகனா சேஃப் சேஃப் சேஃப்ண்ணா. ஓகே ஓகேடா. இது பண்ணிருக்காங்க. ராகுல் அந்த பக்கம் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுறேன். நான் கொஞ்சம் கிட்ட போனவனே.
அதுக்கப்புறம் சரத் ப்ரோவும் ராகுல் ப்ரோவும் சேர்ந்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஜெகன் ப்ரோ காணாமல் போயிடுறாரு. ஆனால் அந்த இடத்த சுற்றி பிளாக் மேஜிக்கு தேவையான நிறைய விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கிறது கேப்சர் பண்ணிடுறாங்க. சொந்தா ஜெகன்டா என்ன பண்ண அவன் சொல்லித்துலடா. ஜெகண்ணா கேமரா அங்க இருக்குடா கோப்ரோ. ஜெகண்ணா ஒரு பொம்மை இருந்துச்சு. ஒரு பொம்மை இருந்துச்சு. ஏதோ பிளாக் மேஜிக் தான் ரவுல. கண்டிப்பா நம்ம கெஸ் கரெக்ட் தான். நான் அந்த ஆள் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ சொல்றது கரெக்ட் தான். அதுக்கப்புறம் ராகுல் ப்ரோவும் சரத் ப்ரோவும் சேர்ந்து ஜெகன் ப்ரோ தேடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே வச்சுருந்த நைட் விஷன் கேமராவில் இந்த ஒரு சம்பவம் கிளியராக கேப்சர் ஆகிடுது. சொல்லுதான் கரெக்ட்ண்ணா. மொத்தம் என் பேச்சு அப்படியே கேட்டுருக்கோங்கண்ணா. அப்படியே நான் கேட்டுருக்கோங்க. டவுட்டா இருக்கு. ஒரு ஆள் இல்லடா, ஒரு ஆள் இதெல்லாம் பண்ண முடியாது. இது பிளான் பண்ணி நீங்க பண்ணணும்னு வந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்களா, நான் பார்த்த அதே ஐட்டம் இங்க உட்காந்துட்டுனா இங்க ஒரு பொம்மை இருந்துச்சுண்ணா. இந்த பிளேஸ் ஒரு பொம்மை இருந்துச்சுண்ணா. அந்த பொம்மை செகண்ட் எங்க போனா இப்போ? பயமுறுதுண்ணா. அவ இருந்த ஐட்டுக்கு அப்படியே ஜெகன் அமிட்டான போட்டு அது சொன்ன கேக்குது. இந்த பக்கம் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் செகண்ட். பார்த்து பார்த்து அதுக்கப்புறம் திரும்பவும் இதே இடத்துக்கு ராகுல் ப்ரோவும் சரத் ப்ரோவும் வந்து பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஜெகன் ப்ரோவும் அந்த ஆளும் சேர்ந்து ஒரு பொம்மைக்காக சண்டை போட்டுட்டு இருக்கிறது கிளியராக கேப்சர் ஆகிரும். இவங்க போய் பார்த்த உடனே அந்த ஆள் ஓடி உள்ளே போய் அந்த இடத்துல நிற்கிறதும் ஜெகன் ப்ரோ ரொம்பவே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறதும் பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. இன்கேஸ் இந்த பங்க் கிராஸ் ஆகிட்டோம்னா நைட் கேமரா கேப்சர் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன முடிஞ்சிட்டு இருக்காரு அந்த விளக்குலாம்? என்ன புரியல. டேய் எங்கடா இருக்க? இருக்கும் ஜெகநாத். டேய் பொறுப்பாக்க யாரா நீ? மொத்த கையில மட்டும் கொண்டு இந்த பொம்மையை புரிஞ்சு பாக்குறான்டா. இந்த பொம்மை யாரா கொடுத்து? ஜெகா டே ஏந்துடுறா. ஜெகண்ணா பொம்மை யாரா கொடுத்துருக்கான்? சேம் பாலாஜி கொடுத்தாச்சு. இதே மாதிரி நின்றுருக்கான். அந்த பொம்மையை கூட எரிக்கலாம் கூட பொம்மைய. பொம்மை எறிடா. ஒரு பொம்மை எறினோட போகிறது போடுறா தாய் வழி. இந்த பொம்மையை எரிச்சுடா. இங்கே இந்த பொம்மையை வச்சுதான் பூஜை பண்றீங்க நீங்க? மீன் வரல கூட்டு
இந்த பொம்மை வேணா என்கிட்ட வா. இந்த பொம்மை வேணா என்ன பின்தொடர்ந்து விட. சரி ஜெகனை பாதுகாப்பா கூட்டு போடா. சரி சரி ஜெகனை பிடி. ஏய் பொம்மை வேணாமா உனக்கு? ஜெகன் எங்கண்ணா ஓடுற? நான் இல்லைண்ணா பயமா இருக்குது. நான் நீ பண்றது எனக்கு. அந்த இடத்துல ஜெகன் ப்ரோவுடைய பிஹேவியர் ரொம்பவே மோசமாக இருக்கும். உடனே முதல்ல அவரை காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொம்மையும் ஒட்டுக்கா அந்த மரத்துக்கடியில் போட்டு எரிச்சிட்றாங்க. எரித்த உடனே அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த ஆள் திரும்பவும் அந்த பொம்மையை எரியிற இடத்துக்கு வந்து தன்னுடைய தலையில் தானே அடிச்சுக்கிறது ரொம்ப கிளியராக நைட் விஷன் கேமராவில் கேப்சர் ஆகிடுது. உடனே சரத் அந்த நைட் விஷன் எடுக்கிறதுக்காக கல்லெடுத்து அந்த ஆளை துரத்தி விட்டுட்டு போய் நைட் விஷன் கேமராவை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. எங்கே அழிச்சிட்டு போகுங்க. நான் இவர் பண்றதுக்கு பயமா இருக்குதுண்ணா. இங்க இருக்க ஆமா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த நீங்க பிளாக் மேஜிக் பண்ணி. நான் இங்க பாருண்ணா இவர் பிஸி பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இவர் நார்மல் ஆக்கினா ஒரு நிமிஷம் தான் ஜெகண்ணா. சரி ஏய் வாடா. எதுவும் இல்லடா உனக்கு. பாரு நாங்க இருக்கோம் கூட. ஏந்திரு வா. சாம முடிச்ச மரணம் இது. டேய் அவன் ஏதோ பண்ணியிருக்கான்டா உன்னை. எதுவும் இல்லடா வாடா. போயிடலாம் ராகுல. இது எரிக்கணும்டா ராகுல. எரிச்சிடலாம். மொத்தத்தையும் எரிச்சிடலாம். மொத்தா தெலுங்குல தான்டா பேசுறான். தெலுங்கு பேசுறானா? அது நம்ம ஜெகன் நான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஐ திங்க் மெயின் பொம்மை அதை நான் தெரிச்சிடணும். மெயின் தெரிச்சிடணும். ஒருத்த பாவே பார்க்கலாம். இங்கிருந்து அப்படி திக்க முடியாதுண்ணா. சாவுங்க. அந்த பொம்மை சேர்ந்து ஏதோ பண்றானுங்க. ஆமாம் ஆமாம் சந்தேகமே இல்லை. இந்த பொம்மை தானே எல்லாமே. போகலாம் சாப்பிட்டோம். டேய் பாடு நாள் வந்து உங்க கூட்டத்தை அழிச்சிட்டு போயிடுவோம். வெளியூருக்கு தெரியாம ஆள் நினைக்கிறீங்களா உள்ள? இதுல இந்த கேவலமான வேலை பண்ணுக்கலாம். ஏய் கேப் எடுத்துக்கூடா. என்ன கேப் எடுத்துக்கூடா. என்ன பிரச்சனை? வரேன் கிட்ட வரேன். தலையில் வச்சுக்கோங்க. நைட் டியூஷன் பின்னாடி இருக்குடா. அப்படியே நைட் டியூஷன் பின்னாடி போயிட்டு வந்துடுறேன். பார்த்து நான் ரிஸ்க்குண்ணா. கல் தானே தடி. அவனுக்கு கூட நிறைய பேர் இருக்கானுங்க நினைக்கிறேன்டா பின்னாடி. நான் சொல்றேன் இப்படியா வா. பார்த்து ஸ்லோவா போ. காரங்கடா இருக்கு புது பக்கமா. பொறுமையா 4-5 பேர் இருக்கானுங்கடா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான பயங்கரமான நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் நான் கேட்ட கேள்வியையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த சம்பவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் இதே மாதிரி மோஸ்ட் டெரிஃபையிங் ஹாண்டட் அண்ட் ரொம்ப வித்தியாசமான மிஸ்டீரியஸான வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை இன்னொரு மர்மமான பதிவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும்